மஞ்சோங் மாவட்ட பள்ளிகளுக்கான சதுரங்க வேட்டை போட்டி 18 பள்ளிகளை சேர்ந்த 162 மாணவர்கள் பங்கேற்பு. அனைத்துலக இளம் புத்தாக்க கண்டுபிடிப்பு போட்டி சஞ்சனா லக்ஷன் தங்கம் பெற்று சாதனை. ஹாங்காங் சிறப்பு விருதையும் 800 ஹாங்காங் டாலரையும் வென்றனர். கோத்தா திங்கியில் உலோக வடிகால் கம்பியில் கால் சிக்கிய சிறுவன் மீட்பு. கிளாந்தானில் ஆபத்தான முறையில் வாகனங்களை முந்தி சென்று வைரலான விரைவு பேருந்து ஓட்டுநர் பணியிடை நீக்கம். முருகப்பெருமானின் வேல் மகிமை பரப்ப இமயம் வரை காரில் பயணம் செய்யும் மலேசிய குழு. மார்ச் 13ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை ஹாங்காங்கில் நடைபெற்ற அனைத்துலக இளம் புத்தாக்க கண்டுபிடிப்பு போட்டியில் மலேசியாவை பிரதிநிதித்து கலந்து கொண்ட ரவாங் தேசிய மாதிரி தமிழ் பள்ளியை சேர்ந்த மாணவி சஞ்சனா ஜெகதீஸ்வரன் மற்றும் மாணவர் லக்ஷன் சண்முகநாதன் தங்க பதக்கங்களை வென்றதோடு ஹாங்காங் சிறப்பு விருது மற்றும் 800 ஹாங்காங் டாலர் பரிசு தொகையையும் வென்றனர். இந்த குறிப்பிடத்தக்க சாதனை அவர்களின் அர்ப்பணிப்பு, கடின உழைப்பு மற்றும் அறிவியல் மீதான ஆர்வத்தை எடுத்துக்காட்டுகிறது. அவர்களின் கண்டுபிடிப்பான 2-in-1 இலை, உரம் மற்றும் பூச்சி விரட்டி அனைத்துலக அங்கீகாரத்தை பெற்றதன் மூலம் மலேசியாவை உலக அரங்கில் பெருமைப்படுத்தியுள்ளது. அந்த போட்டியில் மலேசியாவை பிரதிநிதித்து கலந்து கொண்ட ஒரே தமிழ் பள்ளியாக ரவாங் தேசிய மாதிரி தமிழ் பள்ளி திகழ்கிறது. இந்த போட்டியில் பல நாடுகளையும் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட குழுக்கள் கலந்து கொண்டன. சஞ்சனா மற்றும் லக்ஷன் ஆகியோரின் வெற்றி தொடக்கப்பள்ளியில் பயின்று வரும் இளம் கண்டுபிடிப்பாளர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என நம்பப்படுகிறது. இந்த வேளையில் இளம் புத்தாக்க கண்டுபிடிப்பு போட்டியில் சஞ்சனா மற்றும் லக்ஷன் ஆகியோரை கலந்து கொள்ள செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொண்ட இளம் அறிவியலாளர் அமைப்பாளர் சண்முகநாதன், அந்த அமைப்பின் ஆசிரியை திருமதி லீலா மற்றும் ரவாங் சீனார் நீலாம் பாலர் பள்ளி ஆசிரியை திருமதி சங்கீதா, பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சரவணன் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி யசோதா மாணிக்கம் ஆகியோருக்கும் சஞ்சனா மற்றும் லக்ஷன் பெற்றோர்கள் தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. மஞ்சோங் மாவட்ட தொடக்கப்பள்ளிகளுக்கான சதுரங்க போட்டியில் 18 தொடக்கப்பள்ளிகளை சேர்ந்த 162 மாணவர்கள் கலந்து கொண்டதோடு அப்போட்டியில் சித்தியாவான் சுகாய்வாங்கி தோட்ட தமிழ் பள்ளி, சித்தியாவான் மகா கணேசா வித்யாசாலை தமிழ் பள்ளி, ஆயிர்தாவார் தமிழ் பள்ளி, பெங்கலான் பாரு தமிழ் பள்ளி ஆகியவற்றின் மாணவர்கள் அதிகமான பரிசுகளை வென்றனர். சுங்காய்வாங்கி தோட்ட தமிழ் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கம், பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி பரமேஸ்வரி மற்றும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்போடு இம்மாதம் 22ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு தொடங்கிய இப்போட்டி மாலை மணி 4:30 வரை மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றது. மாவட்ட ரீதியில் முதல் முறையாக சுங்காய்வாங்கி தோட்ட தமிழ் பள்ளி ஏற்று நடத்திய இந்த சதுரங்க போட்டியில் 13 தமிழ் பள்ளிகள், 3 தேசிய பள்ளிகள் மற்றும் 2 சீன பள்ளிகளை சேர்ந்த மாணவர்களும் மாணவிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 1, 2, 3 வகுப்பு மாணவர்களையும் மற்றும் 4, 5, 6 ஆகிய வகுப்பு மாணவர்களையும் உள்ளடக்கிய இப்போட்டி மாணவர்கள் மற்றும் மாணவிகள் என 4 பிரிவாக மொத்தம் 6 சுற்றுகளாக நடைபெற்றது. இப்போட்டியை மஞ்சோங் மாவட்ட மாணவர் மேம்பாடு உதவி கல்வி அதிகாரி மொஹமட் ஈசா அதிகாரப்பூர்வமாக நிறைவு செய்து வெற்றியாளர்களுக்கு பரிசுகளையும் சான்றிதழையும் வழங்கி கௌரவித்தார். ஒவ்வொரு பிரிவிலும் 10 பேருக்கு பரிசுகள் மற்றும் நற்சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இப்போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டதாக பள்ளியின் புறப்பாடு பிரிவின் துணை தலைமை ஆசிரியரும் போட்டி ஏற்பாட்டு குழுவின் தலைவருமான கணேசன் சண்முகம் தெரிவித்தார். நோன்பு காலத்தில் அதிகமான மாணவர்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டதோடு அவர்களுக்கு முழு உற்சாகமும் ஆதரவும் வழங்கிய அவர்களின் பெற்றோர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்க உறுப்பினர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் கணேசன் நன்றியை தெரிவித்துக் கொண்டார்.
ஜோஹர் கோத்தாத்திங்கி தாமான் ஸ்ரீ சௌஜானாவில் வீட்டருகே விளையாடிக் கொண்டிருந்த போது சிறுவனின் வலது கால் வடிகால் கம்பியில் சிக்கிக் கொண்டது. நேற்று மாலை 4:30 மணியளவில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் சிறுவனின் கால் வடிகால் கம்பியினுள் மாட்டிக்கொண்டு அதனை அவனால் வெளியே எடுக்க முடியவில்லை. டி ஷர்ட்டை மற்றும் அரைக்கால் சட்டை அணிந்த சிறுவன் உலோக வடிகால் மூடியின் மீது அமர்ந்திருப்பதையும் அவனது வலது கால் உலோக வடிகால் கம்பியில் சிக்கி இருப்பதையும் காட்டும் புகைப்படமும் முன்னதாக வைரலாகியது. தகவல் கிடைத்து சம்பவ இடம் விரைந்த தீயணைப்பு மீட்பு துறையினர் சிறுவனின் கால் உலோக தட்டில் கெட்டியாக சிக்கி இருப்பதை கண்டனர். இதையடுத்து உலோகம் வெட்டும் கருவியை பயன்படுத்தி சிறுவனின் காலை அவர்கள் பாதுகாப்பாக மீட்டனர். இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும். முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா? கடன் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா? அணுகுங்கள் S7 ரிகவரி. கிளாந்தான் ஜலான்குவா முசாங் பலக்கராய் சாலையில் நேற்று முன்தினம் ஆபத்தான முறையில் விரைவு பேருந்தை ஓட்டி சென்ற ஓட்டுநர் பணியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தொல்சத்தியம் முத்தியாரா நிறுவனம் அதனை உறுதிப்படுத்தியது. சம்பவ வீடியோ வைரலான கையோடு 40 வயது அவ்வாடவர் மீது அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக முத்தியாரா குழும தலைவர் இப்ராஹிம் இஸ்மாயில் கூறினார். அந்நிறுவனத்தில் ஓராண்டாக ஓட்டுநராக வேலை செய்து வரும் அந்நபர் சம்பவத்தின் போது பொறுமையில்லாமல் நடந்து கொண்டதற்கு வருத்தம் தெரிவித்து மேல்முறையீடு செய்தார். என்ற போதிலும் விசாரணைக்காக அவரை பணியிடை நீக்கம் செய்திருப்பதாக இப்ராஹிம் கூறினார். விசாரணையின் முடிவில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்யப்படும். இதுபோன்ற சொல் பேச்சு கேட்காத ஓட்டுநர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் வகையில் அவரின் வாகனம் ஓட்டும் உரிமத்தை தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ ரத்து செய்யுமாறு சாலை போக்குவரத்து துறையான JPJ-வுக்கு தாங்கள் பரிந்துரைத்திருப்பதாக அவர் கூறினார். சம்பவத்தன்று பேருந்து புறப்படும் முன் தினசரி விளக்கமளிப்பு கூட்டத்தில் அவ்வாடவர் பங்கேற்றிருந்தார். கவனமாக பேருந்தை ஓட்டி செல்லுமாறு அதன்போது அனைத்து ஓட்டுநர்களுக்கும் நினைவூட்டல் விடுக்கப்பட்டது. இருந்தும் பயணிகளின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் அவர் நடந்து கொண்டுள்ளது ஏமாற்றம் அளிப்பதாக இஸ்மாயில் தெரிவித்தார். முத்தியாரா நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு விரைவு பேருந்து இரட்டைக்கோட்டில் மிகவும் ஆபத்தான முறையில் வரிசையாக வாகனங்களை முந்தி செல்லும் வீடியோ வைரலானது குறிப்பிடத்தக்கது. ஒரு லொகேஷன் 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான பிரபலங்கள், 200க்கும் அதிகமான பூத்கள், 1000க்கும் அதிகமான போட்டியாளர்கள், 1 லட்சம் வாடிக்கையாளர்கள். மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ 26 மார்ச்ல இருந்து 1 ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாடு ஜோரில். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், திரண்டு வாருங்கள். லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.